என்ன கொடுமை சரவணனது. நான் சொல்றேன் இல்ல என்ன சொல்றேன் கிளம்பலாம். சத்தியமா ஒரு கேரக்டர். அவர் நம்பர் வாங்கிக்கங்க ப்ரோ. வாங்கல இல்ல கிளம்பலாம். நான் போறேன் எனக்கு வேணாம். சார் ஜூஸ் விட்டு குடிச்சிட்டு போங்க. ஆர்டர் பண்ணி அவர் கேட்டார்ல ரூஸ் சால்ட்ஸா என்னமோ கேட்டாரு. ஆர்டர் பண்ணுங்க. என்ன சொன்னீங்க? ரூஸ் சால்ட்ஸா ப்ரோ. நேச்சுரல்ஸ் மட்டும் ஒண்ணே ஒன்னு ப்ரோ. நேச்சுரல் சொல்லியாச்சு. நேச்சுரல்ஸ் மட்டும் வந்தது. நேச்சுரல் சொல்லியாச்சு. நீங்க இப்ப நேச்சுரல்ஸ்க்கே போறீங்க. முடி வெட்டாம பாதியில போனா காசு கொடுக்கணும்ல சார். பிரச்சனை வரும் சார். எனக்கு ஒண்ணு விளங்கலங்க. ப்ரோ நான் உங்ககிட்ட இல்ல இப்ப சொன்னதுல ஏதாவது உங்களுக்கு வேணுமா? நம்ம நேச்சுரல்ஸ் ஒன்னு ப்ரோ. அது சொல்லியாச்சு. பிளாக் காஃபி இருக்கா? அவர் கேட்டாரு. இருக்கா பிளாக் காஃபி இருக்கா? Vietnamese coffee, cold coffee. வியட்நாம் காஃபியா? Vietnamese coffee, cold coffee. அவர் சொல்லிட்டோம் ப்ரோ. ஆளுங்களை சொல்லி சரி நீங்க சொல்லுங்க. ஆளுங்களை சொல்லி இல்ல நான் சொல்லுங்க கவனிச்சுக்கிறேன். சொல்லலாம் கவனிச்சுக்கிறேன். கத்துவாங்க. தயவு செஞ்சு கத்துவாங்க. சொல்லுங்க சார் நான் கத்துக்கிறேன். சார் நீங்க பேசாம இருங்க சார். சார் கொஞ்ச நேரம் பேசாம இருங்க சார். சார் நான் சொல்றது அவர் சொல்றது ப்ரோ ப்ரோ இருங்க. அதுல ஏன் சொல்றீங்க? அவர் இல்ல சார் அவர் சொல்றத கவனிக்கணும். அதனால கொஞ்சம் பேசாம இருங்க சொன்னேன். சார் நீங்க பேசுங்க சார். தனியா இருக்கு. இப்ப நாங்க கிளாஸ் நடத்துறவங்களே கேன் யூஸ் பண்ணுவோம். ஐயோ சாமி வேற தயவு செஞ்சு போ. சார் டிஸ்டர்ப் பண்ணாத போ. வராத நீ. ப்ரோ இவரையும் கூட்டு போயிருங்க. நீட்டா இருக்கணும். நமக்கு வந்து நம்மளுடைய ரெஸ்டாரண்ட்டும் நம்மளோட காபி ஷாப்பையும் நம்ம பார்த்தா மிரளும். நம்மளோட அப்ரோச் பார்த்து நம்மளுடைய மெரலாம் நல்லா வருவாங்க. நிறைய கூட்டம் வரும் சார். அவர் பாருங்க எல்லாம் மெரலுவாங்க. அது அவர் பிரச்சனை சார். அவர் பிரச்சனை தான் சார். டேஸ்ட் செம்மையா இருக்கு சார். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஷாப் சார் இந்த ஏரியால. என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். இந்த தட்டுல வச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு உங்க பங்கு பிரிச்சுக்கங்க சார். உங்க பங்கு பிரிச்சுக்கங்க. ஓகே சார். தேங்க் யூ. ஹலோ சுபாயா, என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? சார் ஃபோன் பேசாதீங்க சார். தயவு செய்து சாப்பிடும்போது பேசக்கூடாது எங்க அம்மா சொல்லுவாங்க சார். அதனால சொன்னேன். சரி இது தப்பா சார்? இது கூட சொன்ன தப்புன்னு சொல்லுவீங்க. ஆக்சுவலா நாங்க சாப்பிடும்போது நீங்க தான் பேசினே இருக்கீங்க. போங்க கொஞ்ச நேரம் விடுங்களேன். ஓகே டன். நல்லா இருக்கு. நீங்க சார் வேற உங்களுக்கு எதுவும் வேணுமா சார்? இதே வேலையாத்த அலையிறானா? சார் வாட்டர் இருக்குல்ல சார்? வாட்டர் வேணுமா? எக்ஸ்ட்ரா வாட்டர் வேணுமா சார்? வாட்டர் பாட்டில் ப்ரோ. பில் அது என்ன சார் அப்படின்னா? சார் என்ன வேணாலும் சொல்லுங்க சார். நான் பக்கத்துல இருக்கேன். நீங்க பில்லு மட்டும் கொடுங்க. நான் சார் சரி ஓகே சார். சாப்பிட்டு முடியுங்க சார். அப்புறம் எனக்கு ஏமால கம்ப்ளைண்ட் ஆகுது சார். சார் எல்லாம் சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு சார். எனக்கு எதுனா எங்க எஸ் வச்சுட்டு போனீங்கன்னா ஏமால தப்பாயிரும். எனக்கு அப்படியே டேக் அவே பண்ணிருங்களேன். அப்படின்னா என்ன சார்? பார்சல் பண்ணி குடியா. பார்சல் அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்படி தமிழ்ல சொல்லுங்க. ஓகே பார்சல். பார்சல் வந்து தமிழ். அப்போ பார்சல் என்னது தமிழா? ஆமா கரெக்டா தான் சொல்லிட்டு இருக்கேன் சார். கரெக்டா சொல்லிட்டு இருக்கேன். நான் எப்ப சார் வந்தேன் சார்? வீட்டுக்கு போய் சாப்பிடுங்க சார். தேங்க் யூ சார். சார் கொஞ்சம் நீங்க பைசா வாங்கலாம் எங்க. சார் என்ன சார் சாப்பிட்டீங்க சார்? சும்மா அமைதியா இருங்க சார். கஸ்டமர் வச்சிருக்கீங்க. சார் இங்க பாருங்க. ஐயா நாங்களே கஷ்டப்படுறாயா? பில்லா சார் அது பழைய பில்லு. அதை விடுங்க சார். நீங்க உட்காருங்க சார். இல்ல நீ பில்லு கொடுங்க. எவ்வளவு இருக்கு சார்? இதோட பில்லு இதோட பில்ல மட்டும் கொடுங்க. ராஜா ப்ளீஸ் இதோட பில்ல மட்டும் கொடுங்க. சார். என் பேர் ராஜா இல்ல சார். என் பேர் ராஜா இல்ல சார். என் பேர் கமல். கேட்கவே நான் பார்சல் ஏப்ரல் ஃபூல். பார்சல் என்ன இது? எதுக்கு எத்தனை வந்து வச்சீங்க? சாப்பிட்டு வச்சிட்டீங்களா சார்? காலி பண்ணிட்டீங்களா? நான் காலி பண்ணது கொடுங்க சார். நீங்க வாங்க தயவு செஞ்சு கிளம்புங்க. சார் இருங்க சார். உங்க பார்சல் பண்ணிக்கலாம். இல்ல பார்சல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. பார்சல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. இல்ல ஸ்டிக்கர் எடுக்கலாம். சார் இருந்தாங்க சார். தட்டோட கொண்டு போய்ங்க சார். எங்களுக்கு அது மனசு இல்லை சார். பார்சல் பண்ணி கொடுங்க. தட்டோட கொண்டு போங்க சார். எதுமே வேணாம். நீங்க பில்ல மட்டும் கொடுங்க. நான் பே பண்றேன் சார். நீங்க உங்க ஊர்ல எங்களுக்கு வேணாம் சார். வெளியில போய் நாய்க்கு கூட போடுங்க சார். எங்களுக்கு தேவையில்லை சார். தப்பான விஷயம். நீங்க சாப்பிடுங்க. தப்பான விஷயம் சார். சாப்பிடுங்க. இது நீங்க பார்சல் பண்ண சொல்லிட்டு இல்ல வேண்டாம். இல்ல நாங்க கிளம்புறோம். பில்ல மட்டும் கொடுங்க ப்ளீஸ். இந்த இருக்கு பில்லு. எவ்வளவு? ஆனா இன்னொருத்தர் பில்லு. இல்ல இது உங்க பில்லு தான். பாத்து செக் பண்ணீங்க. செக் பண்ணீங்க உங்க பில்லு என்ன செக் பண்ணீங்க. ஏன் தப்பா இருக்கு? வேண்டாம் நீங்களே வெச்சுக்கோங்க. பில் இது எவ்வளவு பில்லு இருக்கு? பிரதர் அது வேணாம். ஏங்க அது வேணாம். பில்ல மட்டும் கொடுக்க சொல்லுங்க. கொடுப்போம். அது வேணாங்க. அது தேவையில்லாம இதெல்லாம் ஒரு இதுவாகும். நீங்க தயவு செஞ்சு பில்ல கொடுங்களேன். எத்தனை போறோம் சார். எல்லாம் சிசிடிவி கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. தப்பா உங்களுக்கு தான் ரெக்கார்ட் ஆகும். நீங்க பண்றதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும். நீங்க அதெல்லாம் ரெக்கார்ட் நடந்து வந்த மாதிரி தான் ரெக்கார்ட். நீங்க எங்களை அடிச்ச மாதிரி ரெக்கார்ட் தப்பா ஆயிடும். உங்களுக்கு தான் காசை போட்டு விடுங்க சார். இல்ல அடிச்ச மாதிரி இல்ல. சீரியஸா அடிச்சு ரேஷியோ போறோம். அதான் அங்க போடுங்க சார். காசை போட்டு விடுங்க சார். ஆமா இதான் சொல்லிருக்கு. அப்புறம் என்ன? அதை போடுங்க. அதை போட்டுருவோம். பில்ல பே பண்ணுவாங்க. பார்சல் பண்ணி கொடு சார். ஃப்ரீயா பண்ணி கொடு பார்சல் சார். கோபப்படாதீங்க. வாங்கிட்டு போயிருங்க. கொஞ்சம் பே பண்றீங்க. ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறீங்க. பே பண்றோம். அதான் பார்சல் பண்ணி தரேன். உட்கார் ப்ளீஸ். நாங்க உட்காரோம். ப்ளீஸ் கம் சார். ப்ளீஸ் கம் சார். பார்சல் பண்ண சொல்லுங்க சார். ப்ளீஸ் கம். நீங்க சாப்பிட்டுருங்க. பார்சல்லாம் சார் வாங்கிட்டு வந்துடுறோம். 5 நிமிஷம் பார்சல் கொடுங்க சார். பார்சல் கொடுங்க.
சார் வேணாம் சார் உங்க பார்சல் எங்களுக்கு வேணாம் சார். கடைசியில் அசிங்கமே பேரு. விடுங்க நீயே பார்சல் எடுத்து சரி பார்சல் வேணாம் சார். உங்களுக்கு சார் பார்சல் கொடுங்க. பார்சல் கொடுங்க. பார்சல் கொடுக்குற நாளைக்கு வந்து இந்தாங்க பிடிச்சுங்க. பார்சலுக்கு மட்டும் தனி காசு கொடுத்துருக்கேன். எவ்வளோ சார் பார்சலுக்கு? ஒரு நல்ல நீங்க சார் நான் பார்த்துக்கேன். நீங்கள் போங்க சார். பார்சல் மட்டும் பே கொடுத்துருங்க. உண்மையிலேயே ஒரிஜினல் பார்சல் தான். பொய்லாம் கிடையாது. இங்கிட்டு வாங்க சார், இங்கிட்டு வாங்க. போங்க சார். பார்த்துக்கு இருக்கு கருமம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் எனக்கு தான் அசிங்கமா இருக்கு. எனக்கு என்ன கருமம்னா எனக்கு இல்ல இது இல்ல சார். கருமம் சார். அந்த கருமம் சொல்லல. ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன். அந்த கருமம் இல்ல நம்பிக்கை இல்ல. இருங்க ஒரே நிமிஷம். நீங்க நடந்துக்கிறது முறையா நீங்களே சொல்லுங்க. யாராவது தெரியுது இல்ல எதுக்கு இப்படி நடந்துக்கிறீங்க? நான் நினைச்சேன் அவரை பார்த்தேன்னா சாரி சார், நான் பே பண்ணி கொடுத்துறேன். எதுவும் பண்ண தேவையில்ல. சாரி சார், கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்களேன். இதுக்கப்புறம் யாருமே இது மாதிரி நடந்துக்காதீங்க. எல்லாரும் எங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க. சத்தியமா நீங்க அடி வாங்குவீங்க. பிரதர் நீங்க போய் உண்மையிலே செக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, தயவு செஞ்சு வீட்டுக்கு போங்க. சார் இந்த வாங்கிட்டு போயிருங்க சார். ஐயா நீங்களே சாப்பிடுங்க. ஐயா சார் வாங்கிட்டு போயிருங்க சார் சொல்றேன். சார் வாங்கிட்டு போயிருங்க. இந்த வாங்கிட்டு நான் தொடச்சிக்கிறேன். போ நீ வாலண்டரியா பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. இல்ல நீ வாலண்டரியா பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. நீங்க பண்றது டென்ஷன் ஆகாதீங்க. இவங்க பண்றதெல்லாம் தொடச்சு விடு. இல்ல ப்ரோ சத்தியமா சொல்றேன். இல்ல ப்ரோ சமாளிக்கிட்டே ஏதாவது சொல்ல. தண்ணி தொடச்சு விடு ப்ரோ. என்ன பண்றீங்க நீங்க? நல்லா பண்றீங்க. படம் ப்ரொமோஷன் நான் தான் சொன்னேன். நம்ம ஃப்ரெண்டு பிராங்க்ஸ்டர் ப்ரோ. உண்மையில பிராங்க்ஸ்டர் யூடியூப் சேனல் வச்சிருக்கான். ஒரு ஃபன் பண்றதுக்காண்டி பிரதர்ட்ட கேட்டிருந்தான். உங்களை வச்சு செய்ய சொன்னாரு. சதீஷ் பிரதர் கோவே பட மாட்டேங்கிறாரு. வச்சு செய்ய சொன்னாரு. கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொன்னாரு. ஃபன் வீடியோக்காக பண்றான். யூடியூப் சேனல் வச்சிருக்கான் பாத்தீங்களா? இல்ல நீங்க பாத்துறீங்களா? நீ பாத்துறீங்களா? என்ன சேனல்? ஜிபி முத்து திட்டு வர அதானே ஒரு வாட்டி ஜிபி முத்து பயங்கரமா கண்டுபிடிச்சிருக்கலாம். நான் அதை கவனிச்சிருக்கேன். கல்றதுக்கு முன்னாடியா தெரியல ப்ரோ. வாய்ஸ் பார்த்தா கண்டுபிடிக்க முடியலையா? வாய்ஸ்ல தெரியல. ஆனா மூஞ்சி ஏதோ ஒரு பல மாடல்ல நான் பேசலையே. தப்பா எடுத்துக்கிறேன். சதீஷ் பிரதர் இப்படியே உலகோ இயக்குனர்னா கோவப்பட்டதானே இயக்குனர். நான் கோவமே பட மாட்டேன். ஆனா சத்தியமா 2 பேரும் பயங்கரமா கோவப்படுறேன். நான் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாலும் சத்தியமா அவருக்கு உண்மையிலே ஏதோ பிரச்சனை. 2 பேர்த்தையுமே டார்ச்சர் பண்ணுங்க, நான் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு. கரெக்டா எங்க கூட்டிட்டு வந்தோடனே நீ பண்ணி ஆரம்பிச்சு. டார்ச்சர் ஆன மாதிரி தெரியல. சத்தியமா டார்ச்சர். கேமரா எதுத்தாப்புல செட் பண்ணி வச்சிருக்கோம். எதுத்தாப்புல கேமரா செட் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்குள்ள வச்சிருக்கீங்களா? உண்மையிலே சொல்றேங்க. அவர் நான் உண்மையில ஏதோ பிரச்சனை போல அவருக்கு. நான் வந்து உண்மையில அவர் வீட்டுக்கு அதுக்கு ஏதாவது சொல்லி அனுப்பிச்சு விடலாம். கழுத்து வலி இருக்கு, குறுக்கு வலி இருக்கு. இன்னும் குடிக்கலையா நீங்க? கேளுங்க, நான் எந்த அளவுக்குன்னு ஒரு நம்பரை வாங்கிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஏதாவது உண்மையில ஏதாவது படத்துல கொடுக்கலாம், நல்லா பண்றாரு அப்படின்லாம் சொல்லிட்டேன். உங்க படம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொன்னாரு. அதனால 2 பேரையும் நான் வச்சு செய்யுங்கன்னு சொன்னாரு. 27 சொல்லிட்டு இருந்தாரு. சரி கூட்டிட்டு வர்றீங்க, நீங்க வச்சு செய்யுங்கன்னு சொன்னாரு. சில 4 டேஸ்க்கு முன்னாடி ஒரு தடவை சொன்னீங்களா? அப்போ வந்து தள்ளி போயிடுச்சு. நீங்க வர்ற இங்க வரலையா, வேற இடத்துக்கு போனீங்களா? எங்க போயிருக்கீங்க நீங்க? அங்க போறேன்னு சொன்னாரு. அப்போ அங்க வரலன்னு பார்த்தோம். அந்த ஹோட்டல்காரன் மட்டும் கேட்கலான்னு பார்த்தோம். சரி இங்க வந்து கேட்டு பெருமிஷன் கேட்டு வாங்க. சும்மா நீங்களாவது ஒரிஜினலா இல்ல நீங்க ஒரிஜினல் நீங்க அதான் நீங்க ஓரளவுக்கு கரெக்டா ஒரே ஒரு மனுஷங்க நல்லா இருந்தாரு. ஹோட்டல் ஓனரு தப்பா எடுத்துக்கிறாரு. கடை வந்து நல்ல கடை தான். உண்மையில நல்லா டேஸ்டா நல்லா தான் இருந்தது. எனக்கு நடவடிக்கைகள் சரியில்லையே. நடவடிக்கைகள் சட்டம் என் கையில படம் பேரு. அந்த கையிலோட நடவடிக்கையில இந்த நடவடிக்கையில இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இங்க இருந்து இப்ப நீங்க அமைதியா சிரிச்சுட்டே இருக்கும்போது படத்துல இருப்பீங்களா? இல்ல அந்த படத்துல ஃபுல் சீரியஸா. அப்ப இங்கே சீரியஸா இருந்திருக்க மாட்டியா? எனக்கு அவர் பார்த்து பாவமாயி போச்சு ப்ரோ. சாரி பிரதர். நம்ம சேனல்ல உள்ள சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் உங்க படத்தை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. நீங்க தான் இயக்குனர், உங்க பேரோட சொல்லி ஆரம்பிச்சிருங்க. நான் டைரக்டர் சாச்சி. என்னோட ஃபர்ஸ்ட் படம் சிக்ஸர்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் வைபவ் சார் வச்சு. இது என்னோட 2வது படம் சட்டமின் கையில். சதீஷ் சார் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இது முற்றிலும் ஒரு சீரியஸான படம், ஒரு த்ரில்லரு. இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு நியூ ஜானராக இருக்கும். வர செப்டம்பர் 27 படம் ரிலீஸ் ஆகுது. தியேட்டருக்கு வந்து பாருங்கள். நீங்கள் எல்லாரும் பாருங்கள். பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஏன்னா நல்லா இருக்குன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் நல்லது. தேங்க்யூ. சதீஷ் பிரதர் ஒரு வார்த்தை படத்தை பற்றி.
அதான் சட்டமன் கையில் 27th ரிலீஸ் ஆகுது. ஃபஸ்ட் டைம் ஒரு த்ரில்லர் ஜானர் எனக்கு ட்ரை பண்ணலாம், நல்லா இருந்தது கதை கேட்கும்போது. அண்டு அஃப்கோர்ஸ் பார்த்த நிறைய பேர் நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் வந்து அவங்க அழகிறதெல்லாம் நானும் அங்கே நின்று பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐ மீன் ஒருத்தவங்க அழுகையில் சந்தோஷமாக இருந்தால் அது இதில் தான். கிளைமேக்ஸில் வந்து ஒரு நல்ல வெற்றி தானே, எல்லாரும் படம் வெற்றி அடையணும். ஸோ அதை பார்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 27th ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபேமிலியோடு வந்து ஒரு 2 hours நல்ல அந்த த்ரில்லரை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேட்டரில் வந்து பாருங்கள், நிச்சயமாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரதர், நீங்கள் வேறு லெவல். உண்மையிலேயே நான் வந்து ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் இப்படி ஒரு இது என்ன நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, ஃபோனில் தான் பண்ணியிருக்காங்க, பட் ஃபஸ்ட் டைம் இது நல்லா என்ஜாய் பண்ணேன். சூப்பர், நன்றி பிரதர், உங்களுக்கும் நன்றி. உங்கள் படம்னாலே காமெடி தானே, அதாவது நீங்கள் ஒரு காமெடினா இருந்து கலக்கி வந்திருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் சாரோட உங்களை பார்த்துக்கும் போதெல்லாம் சரியான ஒரு காம்போவாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த படத்துல காமெடி இருக்கா இல்லையா? இல்ல, இது ஃபுல்லாவே த்ரில்லர் தான் பிரதர். ஏன்னா இந்த கதைக்கு இப்படி இருந்தா தான் கரெக்ட்டா இருக்கும். சதீஷ் பிரதர் வேற ஒரு ஜானர்ல பார்க்க எனக்கு ஒரு புதுசான வேற ஒரு பயணமா இருக்க போகுது. நிச்சயமா சூரியன் மாதிரி கருடன் உண்மையிலே அதே தான். இப்போ எப்படி ஒரு மகாராஜா, கருடன் அந்த மாதிரியான ஒரு கைண்ட் ஆஃப் படம் தான். ஒரு உதாரணம் சொல்லணும், இப்போ ஒரு ராட்சசன், அதெல்லாம் அந்த மாதிரி த்ரில்லரா சொல்றேன். அதெல்லாம் பெரிய ஹிட் படங்கள், நல்ல ஹிட், நல்ல படமும் கூட. அந்த அமைப்புல இருந்தா சந்தோஷம் தான். நிச்சயமா மக்கள் நல்லா இருந்தா கொண்டாடுவாங்க. அது ஒரு படம் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம படம் ரிலீஸ் ஆயிருக்கு 20 நந்தன் ஒரு படம் நான் நடிச்சிருக்கேன். நந்தன் ஆக்சுவலா வந்து அவர் ஈரா சரவணன் வந்து என் ஃப்ரெண்டு. அப்படி படம் பாத்தீங்களா பார்க்கலையா? இல்ல ப்ரோ, நான் இந்த படம் பிஸியில வந்து எனக்கு சுத்தமா டைமே கிடைக்கல. உங்க படம் ரிலீஸ் ஆனா எங்க படம் பார்க்கல. சரவணன் ப்ரோ ரொம்ப சாரி, ஆனா ரொம்ப கேள்விப்பட்டேன் படம் எக்ஸ்ட்ரானரியா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். அந்த படத்தை நான் பார்த்தேன். ஓ சூப்பர் சூப்பர். கண்டிப்பா அந்த படத்தை பார்த்திருந்தீங்கன்னா கூட எனக்கு தெரிஞ்சு கண்டுபிடிச்சிருப்பாரு இல்லையா? இல்ல நான் பார்க்க வேண்டியதுதான், ஏன்னா ஒரு சரவணன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்ல. ஓ அதனால பார்க்க வேண்டியதுதான். நீங்க ஆக்சுவலா 20ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய அறிவிச்சிருந்தீங்க. ஆமா ஆமா, சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. 20ஆம் தேதி வந்த படத்துல இருந்து மிஸ் ஆகி 27 வந்திருக்கீங்க. சூப்பர், நல்ல விஷயம். நானும் நடிச்சிருக்கேன், அந்த படத்தையும் பார்த்திருக்கேன். ஐயோ கண்டிப்பா கண்டிப்பா. நல்ல விஷயம் சொல்லிடுறேன். அதாவது 20ஆம் தேதி ரிலீஸ் ஆன படங்கள் ஆக்சுவலாக எல்லாமே நல்ல ரிவ்யூஸ் தான். லப்பர் பந்தா இருக்கட்டும், நந்தனா இருக்கட்டும், அண்டு கடைசி உலக போர், இது கோழிப்பண்ணை சிலது எல்லாமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூஸாக இருக்குது. அந்த படத்தையும் பாருங்கள். அடுத்த வாரம் எங்கள் கூட வர்ற மெய்யழகன், அதெல்லாம் பெரிய படங்கள், அதையும் பாருங்கள். ஸோ நல்ல படங்களுக்கு இனிமேல் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த சந்தோஷம் இருக்குது. அஃப்கோர்ஸ் நானும் போய் பார்த்துறேன் பிரதர். கண்டிப்பாக பார்த்துருங்க. பார்த்துட்டு எப்படி நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா பிராங்க் பண்ணியிருக்கோம்ல உங்களை, இதுலயே தெரியுது உங்க நடிப்பு சூப்பரா இருக்கு, அதுல சந்தேகமே இல்ல. நேச்சுரலா மாதிரி காமெடி ஜானரா பண்ணல. நீங்க எப்படி சீரிஸ் அப்போ இறங்கி இருக்கீங்களா படத்துல, அதே மாதிரி இந்த படத்துல ஒரு சீரிஸ் ரோல் பண்ணிருக்கேன். பட் ஆனா ரிலீஸ் ஆகி 2 நாள் தான் ஆகுது. நான் தியேட்டர்ல பார்த்தேன். கண்டிப்பா ப்ரோ. தேங்க் யூ. சார் ஃப்ரெண்ட் வேற இது வேற என்ன நினைக்கும், தப்பா எடுத்துக்கிறாதீங்க வேற. பாத்துறேன். தேங்க் யூ ப்ரோ. ஆல் தி பெஸ்ட். பை. சரி, உங்க ஃப்ரெண்ட் ஒரு வார்த்தை, நீ ஒரு சின்ன வார்த்தை சொல்லுங்க. ஏன்னா நீங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு ஒரு வெல்கம் சொல்லுங்க. வாங்க உள்ள உங்க பேரு சொல்லுங்க. சொல்லுங்க சும்மா சொல்லுங்க. நீங்க ஆக்சுவலா படம் பண்ணிருக்கீங்க சொன்னீங்களா? உங்க படத்தோட வந்து சொல்லுங்க. அதான் இப்போ சதீஷ் இதை பார்த்து சொல்லுங்க, வச்சு சொல்லுங்க. சதீஷ் சாரோட அடுத்த படம் முஸ்தபான்றது நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்த படம் பண்ணிட்டு இருக்கீங்களா? பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதோட ஒரு இதுதான். இதுக்கு முன்னாடி சார் படம் பண்ணிருக்கீங்களா? இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் படம். ஓகே. முஸ்தபான்னு அடுத்த படம் வரப்போ நீங்க பண்ணிருக்கீங்க. முடிச்சிட்டீங்களா? முடிய போதா? போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் சார் இந்த முன்னாடி தெரிஞ்சிருந்தா சரி, ஓகே. நமக்கு என்ன எழுதப்பட்டிருக்கு அதான் நடக்கும். கண்டிப்பா நம்ம பண்றோம். நல்ல விஷயம். முஸ்தபா வெற்றியடைய வாழ்த்துக்கள். இயக்குனருக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததுக்கு எல்லா படமும் உங்க படமும் வெற்றி அடையணும். சூப்பர், நல்லது. இந்த ஐடியா எப்படி தோணுச்சு உங்களுக்கு இவரை வச்சு செய்யணும்னு? நான் ஸ்டேட்டஸ் முஸ்தபாவுக்கு செஞ்சிருக்கலாம். ஏன் இந்த படத்தை செஞ்சு? இந்த படம் சாச்சி ப்ரோ இல்ல இதுல ஒரு மெசேஜ் இருக்கு, சொல்றேன். சாச்சி ப்ரோ எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் படத்துக்கு ப்ரமோஷன் கேட்காம உங்க படத்துக்கு யோசிச்சிருக்காரு பாத்தீங்களா? இந்த நட்பு கை விடுங்க, நீங்க கை விடுங்க. அடுத்த படம் முஸ்தபா இவரோட பண்ணிருக்காரு. அந்த படத்துக்கு ப்ரமோஷனுக்கு இவர் கூப்பிட்டு இருந்திருக்கலாம். பாருங்க, இதாங்க நட்பு. அதாங்க அவர் டைட்டிலே முஸ்தபான்னு வச்சிருக்காரு. உண்மையிலே இந்த விஷயம் கேள்விப்படும். உண்மையிலே எனக்கு ரொம்ப அவரு சொன்னார்ல, இப்போ 20ஆம் தேதி ரிலீஸ் ஆன எல்லா படமும் பத்தியும் பேசிட்டு இப்போ அவர் கூட ரிலீஸ் ஆன படம் ஹிட் ஆகணும்னு சொன்னார்ல. சரி, அந்த மாதிரி தான். ஏன்னா ஒரு படம் இல்ல, எல்லா படமும் எல்லா படமும் ஹிட் ஆனதா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். சரி, உங்களுக்கு இன்னொரு ஆஃபர் ஒன்று பண்ணி தரேன். எப்படி வந்து அங்கே ஆஃபர் இவர் படத்துக்கு எப்படி வந்து நீங்க சப்போர்ட் பண்ணி கூப்பிட்டீங்களோ, உங்க படத்துல இவரை தவிர வேற யாராவது ஒரு டார்கெட், அது இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிருமே. வேற ஏதாவது யோசிப்போம். வேற ஏதாவது நான் வந்து பிராங்க் எல்லாம் வேற ஏதாவது உங்களுக்கு உங்க படத்துக்கு சப்போர்ட் பண்ணி. தேங்க்யூ பிரதர். நான் வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருந்த பத்தி இவர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு.
கமெண்ட் பண்ண நான் சொன்னேன் ப்ரோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்டு படம் வரப்போகுது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்கணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னேன். பண்ணிடுறோம் ப்ரோ, எப்போ பண்ணணும் அப்படின்னாரு. நாங்கள் ஆல்ரெடி 2 இடத்துல பிளான் பண்ணோம். அப்புறம் இன்னைக்கு தான் கரெக்டாக இந்த இடத்துல பார்க்கிங் சரி பார்க்கிங் முன்னாடி ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டல் பேருமே கிரீன் ரோட்ல ஒரு இடம். கிரீன் ஜோன். இல்ல அதுக்கு தான் நாங்கள் 2 கேமரா போல ஒரே கேமராலே போட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பிராங்க்கு அப்புறம் இவ்வளவு டீட்டெயிலா பேச முடிஞ்சிருக்கு. நானும் வந்து சினிமாக்குள்ள வந்து நம்ம ஓவரா எக்ஸ்ட்ரீமா என்னால போக முடியல. என்னுடைய மைண்டு ஃபுல்லா ஐயோ சதீஷ் பிரதர் கம்மியா பண்ணுவோம் ஓடிடுச்சு. ஏன் அப்படின்னா நம்மளும் இந்த கடத்துக்கு வந்துட்டோமா, அந்த நண்பர் மாதிரி நம்ம டீம்ல இருக்க வந்து பண்ண போறாங்க. பொதுவாகவே நான் ரொம்ப கோவப்பட்டு டென்ஷன் ஆக மாட்டேன் ப்ரோ. ஏன்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி இருக்கும். இன்னொன்று கோவப்பட்டு அது நமக்கு தான் பெரிய பிரச்சனைன்றது இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் போய் இருந்தா ஒரு மாதிரி நல்ல ஒரு இதாச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு சூப்பர் பிரதர். நன்றி 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 ப்ரோ. தேங்க்யூ. நன்றி. வெற்றியுடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் வந்து வர்ற 27 செப்டம்பர் 27 நம்ம தியேட்டருக்கு விசிட் பண்ணி போறீங்க. ஏன்னா தியேட்டர்ல ஏன்னா வந்து இப்போ தியேட்டர்ல முன்னாடி விட க்ரௌட் இப்போ போக ஆரம்பிச்சிச்சு. ஓடிடிக்கு வரட்டுன்னு வெயிட் பண்ணிக்கிற காலம் போய் இப்போ பழையபடி தியேட்டர்ஸ்க்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வர்ற 27 சதீஷ் பிரதரோட சட்டம் என் கையில் படம் வருது. இயக்குனருக்காகவும் போங்க, பாவம் இயக்குனர் ரொம்ப நல்ல மனிதராக இருக்காரு. ஏன்னா எவ்வளோ டென்ஷனாக இருப்பது, படத்தை எப்படி சீரியஸாக எடுத்துருப்பாருன்னு பார்த்துங்க. உண்மையிலேயே நல்ல படமாக இருக்கும். வெற்றி அடைய வாழ்த்துக்கள். எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.